மரியாதை நிமித்தமான சந்திப்பா இதுக்கு இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். பட் நான் மண்ணின் மைந்தன், கோபிலேயே வளர்ந்து பிறந்து இது எங்கள் ஊர். அண்ட் மொரோவர் வந்து கேஎஸ் அவர்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் முழுசாக உயிரோடு இருக்கேன்னா அது காரணமே அவர் தான். ஸோ அவரை நான் பார்க்க வந்தேன், வாழ்த்து சொல்ல வந்தேன். நல்ல விஷயத்தில் அவர் இறங்கியிருக்காங்க. அதுவும் எங்கள் திரையுலகத்தை சேர்ந்த திரு விஜய் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நானும் சேரலாம், அது அடுத்த மாதம் என்னன்றது தெரியும். தலைவரோட ஆசீர்வாதம் அண்ட் விஜய் சாரோட நட்பு இது என்றுமே தொடரும். ஸோ அவரோட சேர்ந்து நம்ம கோபிலேருந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம். உங்கள் எல்லோரும் இன்றைக்கி சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான், மரியாதை நிமித்தமாக தான் தலைவரை பார்க்க வந்தேன் ஒரு அப்பா ஸ்தானத்தில். அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட ஆசைகள் இருந்து நான் சரி இதில் நல்லது பண்ணலாம் அப்படின்னா நானும் அவரோட சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கேன். நன்றி. நீங்களே கட்சியில் இணைவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார், அது எப்போ சார்? இன்னும் அடுத்த மாதம் கூட நடக்கலாம், நாளைக்கு கூட நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அண்ட் நல்ல விஷயம் செய்கிறதுக்கு எங்கே சார் நம்ம எப்போ வேணால் அதுக்கு நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் செய்யலாம். இன்றைக்கி சாயந்தரமும் அது நடக்கலாம். ஸோ ஆனால் உங்களுக்கு சொல்லாமல் அது பண்ண மாட்டோம், டெஃபினட்டாக சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஊரை சார்ந்தவங்க நீங்கள். நம்ம ஊரில் எல்லாமே தாத்தா சரவணா தேட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஜிஎன் வேலுமணி, சரவணா ஃபிலிம்ஸு, எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் வச்சு நிறைய படங்கள் எடுத்து அவரோட முதல் பேரன் நான். ஸோ நம்ம மண்ணில் கேஎஸ் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அவர் காட் ஃபாதர் மாதிரி. ஸோ அவர் ஒரு பாதையில் போகிறாரோ அந்த பாதையில் நாங்களும் அவரோட போய் சேர்ந்து எங்களால் என்ன நல்லது பண்ண முடியும் மக்களுக்கு அது பண்ணுறது தயாராக இருக்கும். உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே. நீங்கள் தாவேக்கள் இணையருக்கு செங்கோட்டையன் மட்டும்தான் காரணமாக, விஜய் காரணம் இல்லையா? அப்படி இல்லை சார். விஜய் சார் செங்கோட்டையன் கேஎஸ் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து பொதுச் செயலாளரை சந்தித்து எல்லாம் பேசி எல்லாம் பண்ணிட்டோம். ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல ஒரு விஷயமாக சேர்றது வந்து சாதாரணமாக சேர்ந்துட்டு அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் தான். இப்போ கேஎஸ் அவர் சேர்ந்தது வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ அவரோட சேர்ந்து நம்ம பணியாற்றுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, சேலம் பார்த்திபனும் என்னோட அரிய நண்பர். நாங்கள் 2 பேரும் கத்தி படத்தில் நிறைய படங்கள் ஒன்றா நடிச்சிருக்கோம். ஸோ இவங்க எல்லாரும் அங்கே இருக்கும்போது நம்மளும் சேர்ந்து இது பண்ணலாம் அப்படின்ற போது விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட விஷயங்கள், இப்போ அவர் பண்ணுற விஷயங்கள், அவர் பேசுகிறது, அவரோட துணிவு, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரே கொள்கை மட்டும் அவர் வச்சுருக்கார். நல்லது செய்யணுன்றார். பேசும்போது நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் நல்லது பண்ண வராங்கன்னா பேச்சிலேயே தெரியும். அதனால் எனக்கு வந்து மனப்பூர்வமாக வந்து இணையலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். நம்ம ஊர் மண்ணில் நம்ம இணையிறது வந்து ஒரு பெரிய விஷயம் சார். நம்ம சென்னையில் இணையிறது அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நம்ம ஊரில் அது கேஎஸ் முன்னிலையில் இணையிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் தாத்தாவோட ஊர் இது. ஸோ இங்கே வந்து இணையிறது வந்து ஒரு பெரிய, இன்றைக்கி தலைவரை பார்க்க வந்தது மரியாதை நிமித்தமாக தான் அவர் பார்க்க வந்தேன், வாழ்த்து சொல்ல வந்தேன். ஏன்னா அவ்வளோ விஜய் சாருக்கு என்ன கூட்டம் வந்துச்சோ அதே கூட்டம் வந்து ஏர்போர்ட்டில் பார்த்தோம். அந்த இதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் இல்லை ஆக்சுவலி, இப்போ அந்த கூட்டம் இருக்குது. அவர் நல்ல மனிதருக்கு வந்து நல்லது நடக்கும், என்றைக்குவே நல்லதே நடக்கும். சினிமாவில் இருக்காங்கிறதுக்காக நீங்கள் சொன்னீங்க, சீமானும் சினிமாவிலேருந்து தான் வந்திருக்காரு. அவருடைய பேச்சு நீங்கள் கேட்டு இல்லை சார், நான் கம்பேர் பண்ணல. சீமான் சார் வேறு, இப்போ விஜய் சார் வேறு. டோட்டலாக விஜய் சார் வந்து இதுக்குன்னே வந்து ஆரம்பித்து, சீமான் சாரும் ஒரு கட்சி ஆரம்பித்து இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒரு வழி நடத்தி கொண்டு வராங்க. பட் விஜய் சார் வந்து நான் அவரோட நடிச்சிருக்கேன். அவர் பேசும்போதே வந்து ஏதாவது பண்ணணுன்ற உள்ளுணர்வு நல்லாயிருக்கும். பட் அது உண்மையாக செய்வார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சீமான் சாரோட நான் பழகலை. பட் எனக்கு மெயினாக நான் ஒரே ஒரு காரணம் சொன்னேன்னா, விஜய் சார் எனக்கு பிடிக்கும். அண்ட் அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நற்பணி மன்றமாக ஆக்கி, அப்புறம் மக்கள் இயக்கமாக்கி, அதுக்கப்புறம் வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கழகத்தை வந்து அவர் ஆரம்பித்தது வந்து தனி ஒரு மனிதனா. இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அரசியல்ன்றது ரொம்ப பெரிய களம். சாதாரண மனுஷனாக வந்து இன்றைக்கி போல்டாக நிற்கிறாருன்னா எனக்கு ரொம்ப, ஏன்னா அந்த தூத்துக்குடி சம்பவத்துக்கு அப்புறம் கூட வேறு யாராவது இருந்தால் கூட வந்து அது வருவாங்களா திருப்பி அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அவர் மனசில் அந்த உறுதியோடு அவர் இருந்து, அவரை நம்பி இவ்வளோ மக்கள், இவ்வளோ அன்பு இருக்குது, எங்கே பார்த்தாலும் மாணவர்கள் மாணவி எல்லாம் வந்து உயிரை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற ஒரு மனிதர் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய கணிப்பும் அவர் இருந்துச்சு எங்கள் சைடில். என் சைடில் வந்து நான் சினிமாவில் வந்து இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காது அப்படிலாம் இல்லை. நல்லது யார் செய்கிறாங்களோ அங்கே நம்ம இருப்போம். நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவர் கண்டிப்பாக வேண்டும். அதுக்கு வந்து நம்ம என்ன உழைக்கணுமோ அது உழைக்கும். போதுமா? தேங்க்யூ. அண்ட் உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கோபியில் முதல்ல ஃபஸ்ட்டு மைக் முன்னாடி நின்று பேசுகிறேன். மெட்ராஸில் நிறையா மைக் பேசியிருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். பட் கோபியில் இதான் முதல் தடவை. அது உங்கள் எல்லாருக்கும் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், அமைதிக்கு வந்து நிறைய பவர் உண்டு. வெளியே வந்து கற்றணும், வெளியே வந்து பார்க்கணும், நடக்கணும் அப்படின்றதுக்கு பவரே இல்லை. விஜய் சார் வந்து எங்கே தான் போகாமல் இருந்தார் சொல்லுங்கள்? எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டார். இப்போ சாந்தியோட அந்த மரணத்துக்கும் போனாங்க, தூத்துக்குடிக்கும் வந்தார், கள்ளக்குறிச்சிக்கும் வந்தார். எல்லா இடத்துக்கும் அவர் வராமல் இல்லை. எந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கணும். கரூரில் அவர் திரும்பி போயிருந்தார்னா இன்னொரு பெரிய சம்பவம் நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மக்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் வந்து எதுவுமே கொஞ்சம் குவைட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா, தப்பாக இருந்தால் கூட மன்னிச்சிருங்க. புலி வந்து பதுங்குது எதுக்கு? ஆனால் இது பாய்ச்சல் இல்லை, மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல வழி நடத்த ஒரு சக்தி உண்டாக்குறதுக்கு தான் இந்த விஷயம் செய்கிறோம். ஸோ நீங்கள் வெளியே வரலன்றது தப்பான வார்த்தை. வெளியே வராமல் இல்லை, வரலாம். வந்தால் இன்னும் சரி பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்து. இப்போ வந்தாங்களா இல்லை? வெளியே இப்போ வந்துட்டார்ல. வெளியே வராமல் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கணும். இப்போ வந்துட்டார்ல, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார். 2026 தாவேக்காக எப்படி இருக்குது சார்? 2026 நம்ம வந்து
இப்போ எதுவுமே நம்ம கணிக்க முடியாது சார். நாங்கள் வந்து இப்போ 2026 நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு நாங்கள் உறுதியாக சொல்லவே இல்லை. மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். 2026 மக்கள் விருப்பப்பட்டால் கொண்டு வரட்டும், கொண்டு வரலைன்னா கூட நாங்கள் அதே வேலையை திருப்பி செஞ்சுட்டு தான் இருப்போம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.